சிறகடிக்க சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கூடி சீக்கிரம் நம்ம மனோஜ் ரோகிணியை பற்றின விஷயம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நம்ம முத்து மீனா 2 பேருமே ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லா வகையிலையும் துரத்தி அடிச்சுக்கிட்டே இருக்குது நம்ம முத்து மீனாவும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம முத்து என்ன பண்ணுறாருன்னா, அவங்களோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபையும் வீட்டில் சாப்பிட்றதுக்காக கூப்பிட்ருக்காங்க. நம்ம மீனாவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே சமைச்சு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. முத்து அவங்க 2 பேரும் சாப்பிட்ற அழகாக உட்காந்து பார்த்து ரசிச்சுட்ருக்கிற அந்த சமயத்தில் நம்ம அறிவுகெட்ட மனோஜ் என்ன பண்ணுறாருன்னா, ரோகிணி கிட்ட ரூம்குள்ளே ரொம்ப சத்தமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி, நான் ஆஃபீஸ் போக இப்போ டைம் ஆயிடுச்சு. என்னை விட சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு என்ன அவசரம்? ஏன் உரம்பரையாக வரவங்களுக்கு வரவும் போகிறவனுக்கு எல்லாம் சமைச்சு போகிறதுக்கு தான் நம்ம வீட்டில் ஆள் இருக்கா? நமக்கு டைமிங்க்கு வேலைக்கு போகணுன்னு தெரியாத அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி பேசுகிறாரு நம்ம மனோஜ். இந்த சத்தத்தை கேட்டதுமே முத்து என்ன பண்ணேன்னா, டேய் நீங்கள் சாப்பிட்ருங்களா, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டோ போய் சாப்பிட சொல்லிட்டு நம்ம முத்தை போயிட்டு மனோஜ் கிட்ட பேசுகிறாங்க. டேய் மனோஜ், இதுக்கிட்ட இப்போ கத்திக்கிட்டு இருக்க? என் ஃப்ரெண்டு சாப்பிட்டுட்டு இருக்கான், அவ்வளோதான் இன்னும் சாப்பிட்டு முடிக்க போகிறான். இன்னும் 5 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சிடும், அதுக்கப்புறம் நீ பொறுமையாக உட்காந்து சாப்பிட்றா. என்னாச்சு, ஏன் இப்போ இவ்வளோ டென்ஷனாக கத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம முத்து கேட்க, டேய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ? எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? சும்மா வரவும் பொருளை கூப்பிட்டு உட்கார வச்சு நீ சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம மனோஜ் வந்து சத்தம் போடும். உடனே முத்துவோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துலேருந்து சாப்பிட்றத விட்டு உடனடியாக எந்திரிச்சு போய் கை கிலோ பார்க்குறாங்க. இதை எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா ஒரு பக்கம், அண்ணனை கொஞ்சம் பொறுமையாக இருங்கண்ணே, உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை பொருட்படுத்தாமல் கையை கழுவிட்டு அவங்க பாட்டு அந்த இடத்த விட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இதனால் முத்து வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இதுக்கு சரியான பதிலடி நம்ம மனோஜுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.